Good evening. Good evening. Start பண்ணலாமா? ஸோ தமிழ்நாடு பாப்புலேஷன் டென்சிட்டி அமங் இந்தியன் ஸ்டேட்ஸ் எது எவ்வளவு? பாப்புலேஷன் டென்சிட்டி தமிழ்நாட்டில் எவ்வளவு? ட்ரிபிள் ஃபைவ். ஸோ அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்க ஸ்டேட் எது? அதிகமான ஸ்டேட்ஸ் வந்து பீகார். சரியா? ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து பீகார். எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன? பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்காங்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகே ஓகே. ஸோ அதுபடி பீகார்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 1106 பேர். சரியா? ரொம்ப அதிகமா இருக்கிற யூனியன் டெரிட்டரி எது? பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கிற யூனியன் டெரிட்டரி என்டி தான். ஓகேவா? நியூ டெல்லி. எவ்வளவு? 11,297 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாடு தமிழ்நாடு 555. இந்தியாவுக்கு என்ன? இந்தியாவுக்கு எவ்வளவு? இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி 382. ஓகே. லோவர் பாப்புலேஷன் டென்சிட்டி எங்க இருக்கிறது? ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் டென்சிட்டி எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? சரி, ரைட். கொஸ்டின். தமிழ்நாட்டில் எத்தனாவது தரவரிசையில் இருக்கு அப்படின்னா 12வது தரவரிசையில் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பீகார். அசெண்டிங் ஆர்டர்ல லாஸ்ட்ல இருந்து மொதல் 5 அசெண்டிங் ஆர்டர்ல எது சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னது? பீகார். அதிகமா இருக்கிறதுல இருந்து கம்மியா இருக்கிறதெல்லாம் எழுத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீகார். அடுத்து எங்க அதிகமா இருக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி? வெஸ்ட் பெங்கால். டிசெண்டிங் ஆர்டர்ல. ஓகே. வெஸ்ட் பெங்கால். அடுத்து கேரளா. அடுத்து உத்தரப்பிரதேஷ். மகாராஷ்டிரா இல்ல. சரியா? உத்தரப்பிரதேஷ். அதுவே அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லுங்க. ஒரு 4 எண்ணம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 4 எண்ணம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அருணாச்சல் பிரதேஷ் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அடுத்து மிசோரம். அடுத்து ஜம்மு காஷ்மீர், சிக்கிம். ஓகே. ஸோ தமிழ்நாடு 12வது பொசிஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் டென்சிட்டியில். சரியா? நெக்ஸ்ட், மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண், சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன். ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் யாரு? எத்தனை வயசுக்கு மேல? தமிழ்நாடு கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசன் எத்தனை வயசுக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க? 60. சரியா? 60. 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே சீனியர் சிட்டிசன் தான். ஓகேவா? சீனியர் சிட்டிசன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? சீனியர் சிட்டிசன் ஆக்ட் எந்த வருஷம்? குட். 2007. குட் 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 குட். 2007. என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது இது? சோசியல் வெல்ஃபேர். குட். சோசியல் வெல்ஃபேர், சமூக நலத்திட்டங்கள் கீழே வருது. ஓகேவா? சோசியல் வெல்ஃபேர். தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் பாலிசின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. என்னைக்கு? எந்த வருஷம்?
சீனியர் சிட்டிசன் பாலிசி எந்த வருஷம்? 2022 சீனியர் சிட்டிசன் பாலிசி தமிழ்நாடு வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க 2022. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப 2021 சிட்டிசன்ஷிப் ரிப்போர்ட்னு சொல்லி ஒன்று, சிட்டிசன்ஷிப் சீனியர் சிட்டிசன்ஷிப்னு வருது பாருங்க. சீனியர் சிட்டிசன் ரிப்போர்ட்னு ஒன்று 2021 கொண்டு வந்தாங்க. சரியா? 2021 சீனியர் சிட்டிசன் ரிப்போர்ட். ஓகே. அந்த அறிக்கைப்படி தமிழ்நாட்டில் இப்ப 2021 எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இது. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான சீனியர் சிட்டிசன்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்காங்க? சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமா இருக்கிற ஸ்டேட் எது இந்தியால? கேரளா. கேரளா. செகண்ட் தான் யாரு? சாக்ஷாத் நம்ம தான். ஸோ கிட்டத்தட்ட 13.6%. ஓகேவா? இப்ப 2021 படி டோட்டல் பாப்புலேஷன்ல 13.6%. ஸோ எதனால சீனியர் சிட்டிசன்ஷிப்பை மக்கள் தொகை பாப்புலேஷன் டிவிடெண்ட்ல இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் வருது? என்ன ரீசன்ஸ்? யாராவது சொல்லுங்களா பார்க்கலாம். ஃபேமிலி பிளானிங் சக்சஸா? வேற? ஓகே. பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் என்ன இருக்கு? பியும் டியும் கம்மியா இருக்கு. ஓகேவா? பர்த் ரேட்டும் கம்மியாயிடுச்சு, அட் த சேம் டைம் என்ன ஆயிடுச்சு? டெத் ரேட்டும் கம்மியாயிடுச்சு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சூப்பர், குட் குட் குட். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அதிகமா சமூக நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா செலவு பண்றாங்க. பப்ளிக் ஹெல்த்துக்கு அதிகமா செலவு பண்றாங்க கவர்மெண்ட். பொது சுகாதார திட்டம் பப்ளிக் ஹெல்த்துக்கு அதிகமா செலவு பண்றாங்க. அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா, அது என்னது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தமிழ்நாட்டில் அதிகமாயிருக்கு. ஸோ இது எல்லாமே முக்கியமான ரீசன்ஸ். ஸோ கேட்கலாம், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான முக்கியமான ரீசன்ஸ், பாப்புலேஷன்ல என்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு கேட்கலாம் கட்டாயம். சரியா? ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ ரீசெண்ட் அவங்க அவங்க எடுத்த கணக்கெடுப்பு படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில்? 1 கோடி பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் 1.04 crores வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ 2023 தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்போம்? 18% இருப்போம் சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும். ஏன் இது ஒரு முக்கியமான இஷ்யூஸ்? இந்தியாவில் அவ்வளோதான். இந்தியாவில் அவ்வளோதான். அதில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் ரொம்ப கம்மிங்க. இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் 28 தான். தமிழ்நாட்டுக்கு தான் தாண்டி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அதிகமான இஷ்யூஸை. ஸோ இது என்ன இஷ்யூஸை கிரியேட் பண்ணும்? டிபெண்டன்சி பாப்புலேஷனை அதிகப்படுத்தும். சரியா? ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் கம்மியாகி டிபெண்டிங் பாப்புலேஷன்ஸ் அதிகமாகும். டிபெண்டிங் பாப்புலேஷன்ஸ்னா எவ்வளவு? ஆல்மோஸ்ட் இங்கிட்டு குழந்தைங்க 15 வயசுல இருக்கிறவங்க 40 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இங்கிட்டு வேற ஒரு குரூப் ஒரு 1 கோடி ரூபா வராங்க, ஒரு 40 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா இந்த 2 பேரும் யார் ஒர்க் பண்றவங்க தான் சமாளிக்கணும். அந்த ஒர்க் பண்றவங்க யார் ஒர்க் பண்ணல? உமன் ஒர்க் பண்ண மாட்டாங்க, மென் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஒருத்தன் தலையில வந்து ஒட்டுமொத்த பாரம் வந்து விழும். ஸோ சொசைட்டியே டிப்ரெஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இந்த பாலிசி எடுக்கிறாங்க. அதனால தான் முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. முதியோர்களுக்கு ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் அலோட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் என்னது 14567. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல் என்ன? யாராவது சொல்லுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல் என்ன? குட் 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 ராஜி, குட். 41. ஸோ ஆஃபர் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ், டிஸ்எம்ப்ளாய்மெண்ட். கரெக்டா? டிசேபிள்மெண்ட், ஓல்டேஜ் அதில் இருக்கு. ஓகே, ஆர்டிகல் 41 நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இது ஒண்ணுதான் சொல்லுது, எது? டிபிஎஸ்பியில். ஓகே,
ஆல்மோஸ்ட் ஒரு சில 10 பாயிண்ட் சீனியர் சிட்டிசன்ஸை பத்தி சீனியர் சிட்டிசனை பத்தி ஒரு கேள்வி கேட்டா மெயின்ஸுக்கு 10 பாயிண்ட் எழுதிடலாம். ஓகே, ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை தாண்டிலாம் கேட்க மாட்டோம். இதுல இன்னொரு கொஸ்டின்ஸ், போன தடவை டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா அவங்க யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தெரியுமா? அது யாரு? பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? அதே மாதிரி அதே மாதிரி இந்த 2007 சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமரசம் பண்றதுக்கு அங்கேயும் ஒரு பராமரிப்பு அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? பராமரிப்பு அலுவலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அதை நோட் பண்ணிக்கோங்க. சமரசம், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை சமரசம் பண்றதுக்காக, யாருக்கு? பையனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை சமரசம் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? அதுதான் சமரச அலுவலர். ஸோ எவ்வளவு பராமரிப்பு தொகை கொடுக்கணும்? ஒரு பேரண்ட்ஸ் வந்து முதியவர்களா இருந்தா பையன் வந்து மினிமம் மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம்? மந்த்லி 10,000. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பணம் அடிக்கடி டிஎன்பிசியில கேட்குறான். முதியோர் பென்ஷன், அதே திருநங்கை பென்ஷன் எவ்வளவு ரூபா, பெண்கள் ஓய்வூதிய திட்டம் எவ்வளவு ரூபா, அந்த ரூபா கணக்கு கேட்டுட்டே இருக்கிறான். 10,000 ரூபாய். சரியா? மேக்சிமம் 10,000 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, கொடுக்கலன்னா அபராதம் தான் 5,000 ரூபாய். சரியா? 5,000 நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து ஃபைனு. நான் சொன்னது பேரண்ட்ஸுக்கு பையன் கொடுக்க வேண்டிய மாதாந்திர தொகை, பராமரிப்பு தொகை. ஓகே, ஓகேவா? ஸோ கிளியர். நெக்ஸ்ட் போலாமா? இந்த 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 உதவி தொலைபேசி எண் 24x7 24 மணி நேரம் டைம் என்ன? இந்த உதவி தொலைபேசி என்ன? அப்புறம் இல்ல, 8 AM to 8 PM. ஓகே, 8 மணி டு 8 மணி தான், 12 hours தான். ஓகே, குட். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், எல்லா கொஸ்டின்ஸ்லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கான். ஒவ்வொரு ஆங்கிள் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, எல்லா இதுலயும் நம்ம பார்த்துட்டோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்ன திட்டம்? இது எதை பேஸ் பண்ணுது முக்கியமா? கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பிளான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது இரிகேஷன்ஸ்லாம் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பிளான். ஸோ குடிநீர் மற்றும் நிலத்தடி செறிவூட்டம் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் அண்டர் ரீசார்ஜ், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பிளான் தான் இது. ஓகேவா? ஸோ டி தான் சரியான திட்டம். ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 திட்டம் இருக்கு. ஸோ அது என்ன திட்டம்? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அப்படின்னா 2 திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று வந்து அத்திக்கடவு டு அவினாசி, இன்னொன்று மராமத்து. இல்லை, வேற ஏதாவது? வேற ஏதாவது ரெயின் வாட்டர் பாலிசி நோட்ஸ் படிக்கணும்னா இதான், இங்கே தான் மாட்டீங்க. தெரியுதா? இதெல்லாம் எங்கே போய் படிப்பீங்க? பாலிசி நோட்ஸ்ல அடுத்தடுத்த கேள்வி இது. ஓகே, நீர்வளத்துறையில அடுத்தடுத்த கேள்வியா இருக்கு இது. வாட்டர் ரிசோர்ஸ்ங்கிற ஒரு பாலிசி நோட்ஸ்குள்ள தான் இது கிடக்குது. ஓகே, ஸோ மேட்ரு டு சாரபங்கா நோட் பண்ணிக்கோங்க. மேட்டூர் டு சாரபங்கா நீரேற்று திட்டம். எங்கேயும் என்ன பண்றாங்க? மேட்டூர்ல உபரியா இருக்கக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த உபரி நீரை வந்து சரபங்காங்கிற ஒரு வடிநிலத்துல கொண்டு போய் விடுறாங்க. அது என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிற லேக் இருக்கட்டும், பாண்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த ஊரோட ரெயின் வாட்டரை, அந்த நிலத்தடி வாட்டரை வந்து, கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவினாசி அத்திக்கடவு திட்டமும் அதுதான். காளிங்கராயன் டேம், பவானின்னு ஒரு ஆறு இருக்கு தெரியுமா? பவானின்னு ஒரு ஆறு, அந்த பவானில காளிங்கராயன் டேம்னு ஒரு டேம் இருக்கு. காளிங்கராயன் அந்த டேம்ல இருந்து 1.5 டிஎம்சி, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1.5 டிஎம்சி தண்ணிய அப்படியே எடுத்துட்டு போய் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பயன்படுது. அந்த 3 டிஸ்ட்ரிக்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 3 டிஸ்ட்ரிக்ட் என்னென்னது? ஈரோடு, ஈரோடு, திருப்பூர், கோவை. ஓகே, சிபி, கோயம்புத்தூர். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இதனால பயன்பெறும். சரியா? இந்த திட்டத்தோட மொத்த அமௌண்ட் என்னது? 1961 கோடி.
கிட்டத்தட்ட 1045 குளம். இந்த திட்டம் எப்ப தொடங்கினாங்க? 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? குட். 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இபிஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஆமா. நெக்ஸ்ட் போலாமா? காமராஜர் பீரியட்ல இந்த திட்டத்தை பத்தி செயல்படுத்தணுங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு, செயல்படுத்தல. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இல்லாது அத்திக்கடவு டேம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் காமராஜர் காலத்துல கொண்டு வந்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது அந்த தண்ணியை எடுத்துட்டு போற திட்டம். அது வேற, இது வேற. ஓகே. நெக்ஸ்ட். புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் பெயர்ல எந்த வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் பெயரிடப்பட்டது? தஞ்சாவூர் தான். சரியா? தஞ்சாவூர்ல தான். வாவு சிதம்பரனோட பேர்ல எந்த ஊர்ல இருக்கு? வஉசி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். கிளிக்குளம். 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 சரியா? எங்க நாகப்பட்டினம் மாவட்டமா கிளிக்குளம்? கிளிக்குளம் எந்த மாவட்டம்? கிளிக்குளத்துல தான் வஉசி பேர்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. கிளிக்குளம். அப்புறம் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். திருச்சி. 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 அன்பில் பொய்யாமொழி திருச்சிக்காரர் தானே? திருச்சி. ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு? ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மேட்டுப்பாளையம். ஓகே. ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் கோயம்புத்தூர். ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையம், ஊட்டி போற ரோட்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் என்பது பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு வேலைகளில் பாகுபாடு மற்றும் பின்தங்கிய வகுப்புகளுக்கு சில சதவீத இடங்களை ஒதுக்கிடுவதற்காக ஒரு செயல். பின்தங்கிய வகுப்புகளுக்குன்னா ரிசர்வேஷன் தான். சரியா? பேக்வர்ட் கிளாஸ்க்கு ரிசர்வேஷன் தான். ஓகே. அடுத்து சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த இயக்கம்னா எது? புரட்சிகர இயக்கம் சோசியலிச இயக்கம். சரியா? ஸோ அவங்க தான் ரெவல்யூஷனரிஸ்ட். ரெவல்யூஷனரிஸ்ட் என்னது? சண்டை போடுவாங்க. ஓகே. மறுமலர்ச்சி இயக்கம் தான் பிரம்ம சமாஜம். எதிர்ப்பு இயக்கம் இடஒதுக்கீடு எதிர்ப்பு இயக்கம். ஸோ சீர்திருத்த இயக்கம்னா அவங்களுக்கான சிவில் ரைட்ஸை பேசுற மூமெண்ட் தான். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க.
ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? ஈவே ராமசாமி அவர்கள் பற்றிய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்து. ஸோ சுயமரியாதை இயக்கம் துவக்கம், நீதி கட்சி தலைவராதல், வைக்கம் சத்தியாகிரகம் எப்போ? 1924. சுயமரியாதை இயக்கம் எப்போ தொடங்கினாங்க? 25. நீதி கட்சி தலைவரா எப்போ ஆனாரு? 38. தனி திராவிட நாடு கோரிக்கை எப்போ வச்சாரு? இதுதான் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. ஓகே. 1900, நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற சில இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. 1938. ஓகேவா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொன்னார். யார் சொன்னா? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணா. அண்ணா அந்த மீட்டிங் மாநாட்டில் தான் சொல்றாரு. சரியா? செங்கல்பட்டு மாநாட்டில் தான் அவர் அதை, சென்னையில தான் நடக்குது இந்த மாநாடு. அந்த மாநாட்டில் அவர் அதை சொல்றாரு. அப்ப அது அது ஆன்சரா இருக்காது. சரியா? அடுத்து 1938 பெரியார் வந்து ஜெயிலை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் மந்த்ல தமிழ்நாடு தமிழ் இருக்கேன்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 1940 திருவாரூர் மாநாட்டுல, அதுலதான் என்ன சொல்லுவாரு? திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படின்னு. திராவிட நாடு திராவிட இருக்கே திருப்பூர் மாநாட்டுல. ஆமா, திருப்பூர் மாநாட்டுல தான் திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ தனி திராவிட நாடுங்கிறது 40 தான் எனக்கு பொறுத்தளவுக்கு எக்ஸாக்டா. ஓகேவா? ஸோ திருப்பூர் மாநாட்டில் தான் அதை சொல்றாங்க. சரி, ஓகே. இது சார்ந்து இந்த தனி நாடு திராவிட நாடுங்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப நாளா வழக்குழிஞ்சு போய் கிடக்கு தமிழ்நாட்டில். பட் அது டிஎன்பிசி கொஸ்டினாக எடுத்துட்டு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்க படிக்கணும். சரியா? எந்த வருஷம் வந்து திராவிட நாட்டை ஒரு தனி நாடா ஆக்குவதுதான் எங்க இறையாண்மை கொண்ட தனி இறையாண்மை கொண்ட நாடா நோக்கம்னு சொன்ன வருஷம் எந்த வருஷம்? திராவிட நாட்டை தனி இறையாண்மை கொண்ட நாடாக உருவாக்குவது அப்படிங்கிற நோக்கத்தை எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க? இதான் எங்க நோக்கம், இதுக்காகத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு. யாராவது? அண்ணா தான் சொன்னாரு. எந்த வருஷம்? 1944 சேலம் மாநாட்டில் தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுதான்டா எங்க நோக்கம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவரு. ஓகே. 44. கிரிப்ஸ் மாநாட்டு. சென்டென்ஸா? ஓகே. சென்டென்ஸ் வந்து திராவிட நாட்டை தனி இறையாண்மை கொண்ட நாடாக உருவாக்குவதே திராவிட கழகத்தின் நோக்கம், முக்கிய நோக்கம். திராவிட நாட்டை தனி இறையாண்மை கொண்ட நாடாக உருவாக்குவது திராவிட கழகத்தின் முக்கிய நோக்கம். இந்த கொஸ்டின் கேட்டதுனால இந்த ஆங்கிள் பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அடுத்து 1940 பெரியார் ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு என்ன பெயர்ல நடந்தது தெரியுமா யாருக்காவது? செங்கல்பட்டுல, காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல. அந்த மாநாட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பெரிய அளவுல கிடைக்கிறதே இல்லை. பட் ஆனா அந்த மாநாட்டோட பேரு திராவிட நாடு பிரிவினை மாநாடு. கருஞ்சட்டை வந்து திருச்சியில நடந்தது ராஜி. கருஞ்சட்டை மாநாடு வந்து திருச்சியில நடந்தது. திராவிட நாடு பிரிவினை மாநாடு. அடுத்து கிரிப்ஸ் மிஷன் வருது. கிரிப்ஸ் மிஷன் இயர் வந்து 1940. 1940 பிரிவினை மாநாடு நடத்தினது வந்து காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டுல 1940. சரி, இது இப்ப இன்னொரு கொஸ்டின், இது யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க.
எங்களுக்கு பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு தீகாக்காரங்க யாருக்கிட்ட போய் நின்னாங்க? சைமன் கமிஷன் கிட்ட இல்ல, வேற கிரிப்ஸ் கிட்ட கிரிப்ஸ் கிட்ட முறையிட்டதுல திமுகவும் வராளுங்க. தீகா தீகாவும் வராள். கிரிப்ஸ் கிட்ட எங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற கோரிக்கையை முன் வச்சது தீகாவும் வராள். சரியா? பட் அவங்க போய் எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு போய் யாருக்கிட்ட இருந்தாங்க தெரியுமா? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா கிட்ட தான் போய் நின்னாங்க. இப்பதான் ஆம்பூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. 1941. 1941 ஆம்பூர்ல முஸ்லீம் லீக் மீட்டிங் நடக்குது. ஆம்பூர்ல முஸ்லீம் லீக் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு பெரியார் கலந்துக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஜின்னாவின் கரத்தை நாம் தான் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு, எங்களுக்கு பாகிஸ்தான் மட்டுமல்ல திராவிடஸ்தானும் வேண்டும்னு சொல்லி அதை பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணது அப்பதான் 1941. ஸோ 3 நாடு கொள்கையை தான் ஜின்னா பேசுவாரு. பட் ஆனா அது வலுவிழந்து போயிடுச்சு ஆஃப்டர். திராவிட நாடு கொள்கையை அண்ணா எந்த வருஷம் கைவிட்டாரு முழுவதுமா? எப்ப கைவிட்டாரு? யாராவது ஒருத்தவங்க கெஸ் பண்ணுங்க. திமுக எப்ப கைவிட்டுச்சு திராவிட நாடு கொள்கையை? 62. ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இவங்க திராவிட நாடு கொள்கையில தீவிரமா இருந்தாங்க. சரியா? 62ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணாவோட எல்லா புத்தகங்களையும் கர்நாடகா, தெலுங்கு இந்த மொழிகள்ல மொழிபெயர்க்கிறதுக்கு அண்ணா காசே வாங்கல யாருக்கும். அவருடைய அவருடைய அவ்வளவு அண்ணாவோட படைப்புகள் ஏகப்பட்டதுங்க. அண்ணாவோட படைப்புகள்னா நீங்க அது கிட்டத்தட்ட இன்னைக்கு சினிமா துறையில படம் எடுக்கிறவங்க கூட அண்ணாவோட நாடகம் இதெல்லாம் வாங்கி படிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த வால்யூம்லாம் ஒரு 20 வால்யூம் 30 வால்யூம் இருக்கும். அது அவ்வளவு பெருசு. அந்த அளவுக்கு அண்ணாவோட படைப்புகள் இருக்கு. இந்த படைப்புகளை அண்ணா கன்னட மொழி, தெலுங்கு மொழி மொழிபெயர்த்தா இதுக்கான பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணா அனௌன்ஸ் பண்ணாரு. ஏன்னா அவர்கள் திராவிடர்கள்ங்கிற ஒரு மனப்பான்மையில வச்சு பார்த்தனால இவங்களுக்கு மட்டும் இதை மொழிபெயர்க்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தாரு. இப்பயும் அவங்க அதை மொழிபெயர்த்துக்கலாம் யாரு வேணாலும். ஸோ 62 வரைக்கும் இதான் நிலைமை. 62ல என்ன நடந்துச்சு? சைனா வார் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் சைனா வார் நடக்கும் பொழுது 16வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இவங்க தான் கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை 16ல கொண்டு வந்தாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஓடு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. வீடு கட்டுறதுக்கு வரல, வீடு மட்டும் இருந்தா போதாது ஓடு முக்கியம் அப்படின்னு சொன்னார். ஸோ வீடு இருந்தாதான் ஓடு இருக்க முடியும் அப்படின்னா அதான் கட்சின்னு ஒன்று இருந்தாதான் நம்ம கொள்கையிலேயே பேச முடியும் அப்படின்னு சொல்லி 62ல தான் திராவிட நாடு கொள்கை கைவிடப்படுது. ஓகே. ஸோ எப்போ அது எமர்ஜ் ஆச்சு, எப்போ அது கைவிடப்பட்டது, எல்லா வருஷமும் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ தமிழ்நாட்டின் ரூசோ யாரு? பெரியார் தான். தட்சிண காந்தி. தட்சிண காந்தி யாரு? ராஜாஜி தான். ஓகே. ஆங்கில பித்தர் டி.எம். நாயர். மதுரை காந்தி என்.எம். சுப்ராமன். இவங்க எல்லார பத்தியும் நம்ம இண்டிவிஜுவலா பார்த்துட்டோம் நிறைய தடவை. சரியா? இல்ல, டி.எம். நாயர் கொஞ்சம் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. ஓகேவா? ஸோ அவர் அவர் பயங்கரமான இங்கிலீஷ்ல பயங்கரமா உரையாடக்கூடியவர். ஸோ அதனாலதான் நீதி கட்சி நமக்கு ரிசர்வேஷனுக்காக அவரை லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சுச்சு. பட் லண்டனுக்கு போய் அவர் 2 நாள் கழிச்சு பேசணும். அதுக்கு முந்தின நாளே அவர் இறந்து போயிடுவார். அவர் தான் ஒரு பத்திரிகை நடத்தினார். என்ன பத்திரிகை அது? ஆன்டி ட்ரக், ஆன்டிசெப்டிக்கா, ஆன்டிசெப்டிக் கரெக்ட். ஆன்டிசெப்டிக். டி.எம். நாயர் நடத்தின பத்திரிகை. அவர் இண்டிவிஜுவலா ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை பேரு ஆன்டிசெப்டிக்.
நெக்ஸ்ட் போலாமா? மெட்ராஸ் பூர்வீக சங்க மாநாடு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் சவுத் இந்தியா. கரெக்டா? ஸோ கரெக்ட் தான். டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்டா? கரெக்ட். இவரோட பேர்ல தான் சென்னையில முத்துசாமி ரோடுன்னு ஒரு ரோடே இருக்கு. அந்த ஹைகோர்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த ஹைகோர்ட் ரோடு டி முத்துசாமி ரோடு தான். ஸ்ரீனிவாசன் ஒரு தீவிரவாதி, பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி. ஸோ ரெண்டு மாத்தி மாத்தி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ரெண்டும் தப்பு. ஸோ 1 and 2 கரெக்ட். இவர் விஎஸ் ஸ்ரீனிவாசனை பத்தி நம்ம ஒரு ப்ரீவைக்யூல ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அவரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவர் தஞ்சாவூர்காரர், திருவாரூர்காரரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அவரை பத்தி. சரியா? ஒரு வீடியோல நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். குட் குட் குட். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ராஜி. நான் அது ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துட்டேன், நான் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஓகே. பியூகி செஷன் போய்கிட்டு தானே இருக்கு, டெய்லி இருக்கும். டெய்லி பியூகி செஷன் போய்கிட்டு தான் இருக்கு. ஓகே. வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? மெய்யுண்டவரா? சோ அந்த திருக்குறள் யாருக்கா தெரியுமா? செவியின் சுவையுணரா வாயுணவின் மாக்கள் அவியினும் வாளினும் என். அதாவது செவியின் சுவையுணரா, செவியின் கேள்விங்கிற அதிகாரம் இது. சரியா? செவியோட சுவை சுவை இல்லாம வாயுணவின் மக்கள், சும்மா வாயில சாப்பிடுறத மட்டுமே சுவை இருந்து அந்த மக்கள் வாழ்ந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு வள்ளுவர். சரியா? செவிஞானம்னா கேள்வி ஞானம். களவென்னும் காரறிவாண்மை அளவெனும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். என்ன அர்த்தம் இதுக்கு? களவெனும் காரறிவாண்மை. காரறிவாண்மைனா களவுனா களவு, திருடுறது. திருட திருடுற என்ற இருண்ட அறிவு யாருக்கு இருக்கும்னா, அளவெனும் ஆற்றல் புரிந்தாரில். அளவெனும் ஆற்றல் புரிந்தாரில்னா அளவோடு வாழ தெரியாது அவனுக்கு. சோ தான் கண்ட காசை வச்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ தெரியாம அதிகமா ஆசைப்படுறவனுக்கு தான் களவுங்கிற ஒரு இருண்ட அறிவு வரும். ஓகே. அளவெனும் ஆற்றல் புரிந்தார் கண் இல். இருக்கிறத வச்சு வாழ தெரியாதவனுக்கு தான் அந்த பிரச்சனை, அது இருண்ட அறிவு, அந்த இருண்ட அறிவு வரும் அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ இந்த அதிகாரம் வந்து கல்லாமை. டுமாரோவை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். ஸோ நாளைக்கு என்னன்னு பார்க்குறேன். சரியா? நெக்ஸ்ட் மண்டே தான் இருக்கு. கண்டினியூ பண்ண முடியல. நேற்றுமே இன்னைக்குமே அப்படித்தான் இருக்கு. த்ரோட் பெயின் பயங்கரமா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த இன்னைக்கு மட்டும் முடிச்சு விட்டுருவோம். பக்தி இலக்கியம் வழங்கியவர்களில் தாச மார்க்கம் என்னும் அடிப்படை மார்க்கத்தை பின்பற்றியவர் யார்? பக்தி இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியங்கள்ல ரெண்டு இலக்கியம் அதாவது நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. அதுல வீர சைவர்கள் யாரு? சிவனை வழிபடுறவங்க எல்லாம் சைவர்கள். சோ இவங்க உருவாக்குனதான் யாரு? தேவாரம் திருவாசகம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இவங்க உருவாக்குனதுதான். அதுல அவங்க சொல்ற நெறி வந்து 4 நெறி தான். இறைவனை அடையணும்னா 4 விதமான நெறிமுறைகள் தான். அதுல ஒண்ணுதான் என்னது? தாச மார்க்கம். தாச மார்க்கம், ஷண்புத்திர மார்க்கம், ஷக மார்க்கம், ஷண்மார்க்கம் இப்படின்னு 4 மார்க்கம் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். இது என்ன அப்படின்னா ஒன்னொன்னு
சிவனை வந்து நீங்க வந்து நெருங்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வகையான விதைகள்லாம் பயன்படும். சிவனடியார்களை நீங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சீங்கன்னா ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி சிவனையே நினைச்சு நீங்க வந்து தியானம் இருந்தீங்கன்னா அது ஒண்ணு. இப்படி ஒன்னொன்னும் ஒவ்வொரு மார்க்கத்தை வலியுறுத்துது. சரியா? இது ஒன்னொன்னுக்கு ஏத்த மாதிரி. அதாவது காசு கொடுத்து போனா நேரா பார்க்க முடியும், வெயிட் பண்ணி போனா போக முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு சிவனை வழிபடுறதுக்கு, சிவனை பார்க்கிறதுக்கு. ஸோ சிவன் வந்து உங்களுக்கு கூடயே இருக்கிறதுக்கு இந்த ஒருத்தரும் ஒவ்வொரு மார்க்கம் ஃபாலோ பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணதான் தச மார்க்கம். ஓகேவா? அது யார் ஃபாலோ பண்ணா? திருநாவுக்கரசர் தான் அந்த தச மார்க்கத்தை ஃபாலோ பண்ணாரு. ஸோ அவர் தான் என்னவா அழைக்கப்படுறாரு? தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அவர்தான். அவர்தான் என்ன பாடல் இயற்றினாரு? திருத்தாண்டகமா? சொல்லுங்கடா லகுட பண்ணிலாங்கிற மாதிரி. எனக்கு தெரியாது தமிழ். திருத்தாண்டகம் அவர் தானே இயற்றினாரு. ஸோ இவருக்கு வேற பேரு அப்பரு. அப்பர் இருக்கு, வேற என்ன பேர்லாம் இருக்கு? அப்பர், வாகீசர், தாண்டக வேந்தர், வேற நாவுக்கரசர். நாவுக்கரசர். ஓகே. ஸோ முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலைக்கு யாரு? கொற்றவை. இன்னும் ரெண்டு இருக்குது. அப்ப முல்லைக்கு மருதத்துக்கு யாரு? நெய்தலுக்கு வர்ணன். ஓகே, இது ரெண்டாவது தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ 2-1. இப்போ பி த ஆன்சர். இப்போ முல்லைக்கு மாயோன், மருதத்துக்கு வந்து வேந்தனா? அப்ப குறிஞ்சிக்கு முருகன். கரெக்டா? நெக்ஸ்ட். அலிகர் இயக்கம் பற்றி பின்வருவனவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது? இந்து முஸ்லிம் நட்பை அடிப்படையாக கொண்டதா? அதெல்லாம் கிடையாது. அவனோட நோக்கமே என்னது? பிரிட்டிஷோட நம்பிக்கையை பெறணும், வாய்ப்புகளை பயன்படுத்தணும், ஆங்கில கல்வி கொடுக்கணும், அதான் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். So இதுதான் மோட்டிவ் அவங்களுக்கு. அவங்களுக்கு மத சமூக சீர்திருத்தம், முஸ்லிம் சமூகத்தில் சமூக மத சீர்திருத்தம் எல்லாம் கிடையாது. ஓகே. முஸ்லிம் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர் முஸ்லிம் கூட்டணி அப்படியும் அவங்க ஏற்படுத்தல. சரியா? சி வந்து சரி மாதிரி தெரியும், பட் கூட்டணிலாம் அவங்க வைக்கல. ஓகே. கூட்டணிலாம் வைக்கல. ஸோ மோஸ்ட்லி எதுவுமே இல்லதான். இதான் கரெக்ட். கூட்டணிலாம் வைக்கல. நேரு வாஸ் அகேன்ஸ்ட் மாண்டகசம் ஸ்கோர் ரிப்போர்ட். கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். மாண்டகசம் ஸ்கோர் அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் தான் அளித்தது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் தான். 5% கம்மியாக தான் மெம்பர்ஷிப்ஸ் கொடுத்தாங்க இந்தியன்ஸ்க்கு. சரியா? ஸோ ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரியான விளக்கம் தான். ஸோ அதெல்லாம் நேரு வந்து அதை எதிர்த்தார். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. பிகாஸ் போட்டு பாருங்க, கரெக்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட். மகாதேவ் கோவிந்த் ரானாடே யாரு? எதுல இருந்தாரு? அவர்தான் மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ். ஓகே.
மகாராஷ்டிராவோட சாக்ரட்டிஸ் வந்து மகாதேவ் எம்ஜி ரானடே தான். கோபாலகிருஷ்ண கோகலே கனவுகளின் மர்ம கனவு காண்பவர். பாலகங்கர திலக் வந்து முடிசூடா இந்திய அரசர். லாலா ஜபரே பஞ்சாப் சிங்கம். ஓகே, நெக்ஸ்ட். எஸ்சிஆர்டி, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். கரெக்டா? கரெக்ட். என்சிஆர்டி, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். கரெக்டா? கரெக்ட். NCFTE, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சிங் அண்ட் எஜுகேஷன். டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் இல்லை, டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி அது நேஷனல் கமிஷன் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருந்தது. கரெக்டா? ஃபோர்த் ஒன் கரெக்ட் தான். தமிழ்நாடு எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் தான். 2007க்கு அப்புறம் இதை பேர் மாத்திருப்பாங்க. தேர்ட் ஒன்னு நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஓகே, ஸோ 3 மட்டும்தான் தவறு. அது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ என்சிஆர்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிலபஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்றாங்க. எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸை ஃப்ரேம் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? விவசாயிகள் தேசிய ஆணையம் பேராசிரியர் MS சுவாமிநாதன் தலைமையில் பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது. பிப்ரவரி 10, 2004 அமைக்கப்பட்டது. பட் ஆனா அது பிப்ரவரியில் அமைக்கப்படல, டிசம்பர்ல அமைக்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா சூசைட்ஸ். சரியா? விவசாயிகளோட சூசைட்ஸை அன்னைக்கு அதிகமா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகேவா? ஸோ பசுமை புரட்சிலாம் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்காக எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸும் தான் எல்லாம், அதுவும் தான் எல்லாம் தான். சரியா? எல்லா அந்த டைம்ல நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால அதை பண்றதுக்காக ஒரு ஆணையம் போட்டாங்க. MS சுவாமிநாதன் அவரோட தலைமையில போட்டாங்க. ஸோ அது கிராமப்புற விவசாயிகள் நிலையெல்லாம் இல்லை, விவசாயிகள் சூசைட்ஸ் எல்லாத்தையுமே தான். சரியா? மேஜரா சூசைட்ஸ் தான் அந்த டைம். அது பெரிய இஷ்யூஸ். ஸோ ரெண்டுமே தப்பு. 2004 பண்ணியிருப்பாங்க, 2006 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாரு. நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். வங்கி வட்டி வீதம் உயர்த்தப்பட்டால் அதன் உடனடி விளைவு. இஃப் த பேங்க் ரேட் இஸ் ரைஸ்டு இட் இஸ் இமிடியட்லி எஃபெக்டிவ் டு காஸ் ஆன். என்னது பேங்க் ரேட்னா என்ன? பேங்க் ரேட்னா என்ன? யாராவது சொல்லுங்க. ரெப்போ ரேட்டு பேங்க் ரேட்டா? ரெப்போ ரேட் வேற, பேங்க் ரேட் வேற. RBI கமர்ஷியல் பேங்க்குக்கு லோன் கொடுக்கறதா? பேங்க்குக்கு கொடுக்கறது ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்றது. குட் 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 குட். சரியா? பேங்க் ரேட்டுங்கிறது சென்ட்ரல் பேங்க் டு கமர்ஷியல் பேங்க். ஓகேவா? கமர்ஷியல் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்குனாலும் சரிதான். சென்ட்ரல் பேங்க் டு கமர்ஷியல் பேங்க். ஸோ ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஒரு சர்டன் அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் என்னது? இன்ட்ரெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதான் பேங்க் ரேட்டு. ஓகேவா? இந்த பேங்க் ரேட் என்ன ஆகுதாமா? டபக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுதாமா. அப்ப பேங்க் ரேட் உயர்ந்தா என்ன உயரும்? என்ன உயரும்? பேங்க் ரேட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. RBI வந்து ஒரு கடன் வந்து கமர்ஷியல் பேங்க் கொடுக்குது. அந்த கமர்ஷியல் பேங்க் ரேட்டை வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறாங்க RBI. அப்போ கமர்ஷியல் பேங்க் RBIக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும். கிளியர்? இது புரிஞ்சுச்சு அந்த கான்செப்ட்? கொடுத்தா கமர்ஷியல் பேங்க் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணும்? கமர்ஷியல் பேங்க் அதிகமான டேக்ஸை கொண்டு வரும். கரெக்டா? கமர்ஷியல் பேங்க்கும் அதிகமான கடனை வட்டி வீதத்தை அதிகரிக்கும். அதான்.
ஸோ லெண்டிங் ரேட்ஸ் ஓகேவா, லெண்டிங் ரேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். லெண்டிங் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தும் கரெக்டா. அட் த சேம் டைம் பேங்க்குக்கு எது வருமானம்? அதோட டெபாசிட்ஸ் தான் வருமானம். அப்போ அதோட டெபாசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அது இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ போத் ஆர் ரெண்டுமே கரெக்ட். வங்கியோட வைப்புத்தொகை, கடன் வட்டி வீதம் ரெண்டையுமே அதை அதிகரிக்கணும். சரியா? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் வரும். பட் இந்த யூபிஎஸ்சி இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல குறைஞ்சது ஒரு 6 ல இருந்து 7 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அனலைசிங் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் படிங்க. சரியா? நம்ம எக்கனாமிக்ஸ் தானே பார்க்க போகிறோம், எக்கனாமிக்ஸ் தான் அது கேட்பாங்க. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே. சரி, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சரியான இணை. தேசிய மனித உரிமை ஆணையம் சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டா? கிடையாது, இதெல்லாம் மத்திய தகவல் ஆணையம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்ஸ் தான். கரெக்ட், இது கரெக்ட். கண்காணிப்பு ஆணையம் உள்துறை. உள்துறைலாம் கிடையாது. கண்காணிப்பு ஆணையம் எது கீழே இருக்கு? எது கீழே இல்லை, அது இண்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திரமான அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி அது. சரியா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஹோம் அஃபேர்ஸ். கரெக்டா? இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட நோடல் ஏஜென்சி இது, யாராவது சொல்லுங்க. எனிஒன்? என்னவா இருக்கலாம்? இண்டிபெண்டன்ட் கிடையாது மேம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது. யாருக்கு ஐடியா இல்லையா? இந்த கொஸ்டின் கேட்டா நான் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன், போங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்டானுங்கன்னா அவன் தான் எடுத்து கொடுப்பான், தெரிஞ்சவன் தான் எடுத்து கொடுப்பான், பார்த்துக்கோங்க. சரியா? பட் இது ரொம்ப ஈஸி. அதனால தான் எதை படிச்சாலும் நீங்க அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். சரியா? இனிமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வருது. உள்துறையா? உள்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் போலாமா? ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ், இது என்ன வரும்? மறந்து போச்சு எனக்கு. ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் 143. ஹோம் அஃபேர்ஸ் கீழே வேற என்ன டிபார்ட்மெண்ட்? பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். ஹோம் அஃபேர்ஸ் கீழே. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அப்புறம் இது இருக்குல்ல, அது என்னது? டிசாஸ்டர். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். பட் அதோட ஹெட் வந்து இவராக தான் இருப்பாரு, பிரசிடென்ட் தான் இருப்பாரு. சரியா? ஸோ அதோட ஹெட் வந்து பிரசிடென்ட் தான் இருப்பாரு. என்னென்ன இதான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கு, வேற ஏதாவது வந்தா நான் சொல்றேன். சரியா? ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் 6 வந்து என்னது? டி. டி தான் ரிசர்வேஷன். ஓகேவா? டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வி தான் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே, டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் வி. பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் டபிள்யூ தான். பவர்னா இந்த டபிள்யூன்னு ஞாபகம் வச்சிருந்தேன், அதை வச்சு கனெக்ட் பண்ணேன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒய். ஓகேவா? இல்ல, முனிசிபாலிட்டிக்கு வந்து ஒய் டபிள்யூ தான். பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முனிசிபாலிட்டி. கவர்மெண்ட் பவர்னு ஞாபகம் வச்சிருந்தீங்களா அருமையா நீங்க?
இது முனிசிபாலிட்டி. ஓகேவா? கோலி சோடாவா? ஓகே. ஓகே, இது முனிசிபாலிட்டி. ஓகே, இந்த ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்ப. இதான் கேட்கறான். சரியா? இதெல்லாம் நானும் இதை பண்ணணும், பண்ணி வச்சுக்கோ. நீங்களும் பண்ணிருங்க ஃபுல்லா. சரியா? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. என்னது? ஏழைகளுக்கான இலவச சட்ட உதவி. தவறான இணை கேட்டிருக்கானா? காடு மற்றும் வன உயிர் பாதுகாப்பு. 97 கிடையாது. கரெக்டா? 97 என்னது? கூட்டுறவு சங்கங்கள். ஓகே, 97 வந்து கூட்டுறவு சங்கங்கள், அது தப்பா இருக்கு. 86 வந்து எஜுகேஷன்ல, அதுவும் அப்ப தப்பா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே தப்பு. 3 4 தப்பு. போங்க. ஏழைகளுக்கு அது கரெக்ட் தான். வருமானத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல் 14 தான். ஓகே, 44 தான். நால்சா. ஆ, நால்சா நால்சா. ஃப்ரீ லீகல் சப்போர்ட்ஸ், நால்சா தான் அது. 42 தான் அது. ஓகேவா? கூட்டுறவு சங்கங்கள் 97. காடு வன உயிர் பாதுகாப்பு என்னது? 72 தானே? சரி சரி, 70, 42, 72வது வருஷம். 42, இதுவும் 42 அமெண்ட்மெண்ட் தான். காடு வன உயிருக்கு பாதுகாப்பு வந்து 42. போலாமா? இறையாண்மை கோட்பாடு. ஸோ பாப்புலர் சாவரினிட்டி. இறையாண்மை கோட்பாடு. இறையாண்மைன்னா என்ன? அதுதான் சுப்பீரியர் அத்தாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இறையாண்மைனாலே சுப்பீரியர் அத்தாரிட்டி அதுதான். பட் ஆனா இங்க அவன் என்ன கொடுத்துருக்கான்? பாப்புலர் சாவரினிட்டி. பாப்புலர் சாவரினிட்டினா என்னது? மக்களோட விருப்பம் தான் எல்லாம், வேற எதுவுமே கிடையாது. ஒன்னொன்னுக்கு மக்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறது. ஸோ 3 மட்டும்தான். பாப்புலர் சாவரினிட்டி. வெறும் இந்தியா வந்து வெறும் சாவரினிட்டி. ஓகேவா? சாவரிட்டினா சுப்பீரியர் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் மாமா. கல்யாண மண்டபம்லாம் யாரு கட்டினா? எல்லா கோவில்லையும் கல்யாண மண்டப கட்டடக்கலை விஜயநகர காலத்துல தான் அதெல்லாம் பண்ணாங்க. திருமலை நாயக்கர் மண்டபமா இருக்கட்டும், எல்லாம் அந்த மண்டபம். மண்டபம் கட்டுறது இந்த இவங்க வேலை தான். விஜயநகர காலத்துல தான் கட்டினாங்க. சரியா? மண்டபம், அந்த ராய கோபுரம், அதெல்லாமே அவங்க பண்ணலாம். சரியா? இந்தியாவில் முதல் முதலாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கல் தேவாலயம் எது? ஆங்கிலிக்கன். செயின்ட் மேரி சர்ச். ஓகே, எங்க இருக்குன்னு தெரியுமா இருக்காது? செயின்ட் மேரி சர்ச். நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, தமிழ்நாட்டோட செக்ரட்டரியேட்டு. செக்ரட்டரியேட் இருக்குல்ல, தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டு. அந்த செக்ரட்டரியேட்டுக்குள்ளதான் இந்த தேவாலயம் இருக்கு. 1680ல கட்டப்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு கட்டினாங்க. ஸோ இதுதான் ரொம்ப பழமையான ஆங்கிலிக்கன் சர்ச். ஓகே, ஆங்கிலிக்கன் சர்ச். இதுவே போர்ச்சுகல் கட்டியிருக்காங்க. அவங்களும் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க, ரொம்ப முன்னாடியே கட்டினாங்க. சரியா? ஓகே, எனஃப். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இருக்கான்னு நான் சொல்றேன். நாளைக்கு நான் போயிட்டு என்னன்னு பார்த்து சொல்றேன். சரியா? இன்னமும் அப்படிதான் இருக்கு, கொஞ்சம் அப்படியே த்ரோட் ரொம்ப பெயினாக தான் இருக்குங்க. சரியா? என்னன்னு பார்த்து நான் நாளைக்கு
கிளாஸ் இருக்கான்னு சொல்றேன். ஓகே. இன்னும் மண்டே வந்து 5 இயர் பிளான். ஓகே. மண்டேல இருந்து எக்கனாமிக்ஸ் போக போகுது. 5 இயர் பிளானு அண்டு பிளானிங் கமிஷன்ஸ். ஓகே, அது என்னது சம்திங் 5 இயர் பிளானு பிளானிங் பற்றி அந்த விஸ்வேஸ்வரையா பிளான்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. நிதி ஆயோக் வேணாம், நிதி ஆயோக் வேணாம், கம்ப்ளீட்டாக பார்த்து வரணும். சரியா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு தான் 2 நாள் டைமு. இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஷின்ஸ் வரும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். க்ரோத் ரேட் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும், அதோட மோட்டிவ் என்னங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு வரணும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். ஸோ இதை பேரலாக ஒரு டைம் படிச்சுட்டே வாங்க. ஓகே, சரி, தேங்க்யூ. வேற நீங்கள் ஒரு ஷெடியூல் பாருங்க. ஓகே, அதுதான் மேம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். தர்ஷனா மேம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்னா ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேனும் ஜிஞ்சருமா? ஓகே, இந்த விக்கல் போகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. மத்தியானத்துல இருந்து விக்கிக்கிட்டு இருக்கேன் நான். தேங்க்யூ மேம். வாட்டர் வாட்டர் நிறைய மத்தியானத்துல இருந்து குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒன்றும் கேட்ட மாதிரி இல்லை. எவ்வளோ 1000 கொஸ்டின்ஸ் போயிட்டு தாண்டிட்டோமா நம்ம? 1000 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? கத்தி எடுத்து குத்த சொல்லுங்க, கத்தி எடுத்து குத்த சொல்லுங்களேன். வேற வேணவே வேணாம் இப்ப. ரெண்டு நோட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகுது. இல்ல கொஸ்டின்ஸ், கொஸ்டின்ஸ் எவ்வளவு போயிருக்கு? 1000 தொட்டிருக்கோமா? 1K இருக்கும். ஓகே, சரி, ரைட், ஓகே. ம். அடுத்து எக்கனாமிக்ஸ். அது கொஞ்சம் வேகமா விறுவிறுன்னு நகட்டும், நகட்டுவோம். சரியா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் கிளாஸஸ் இருக்கும், ஃபாஸ்ட்டாக தான் போகும். கொஞ்சம் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ரெக்கார்ட் செஷன்ஸை வாங்கி வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு கவனிச்சுக்கிட்டு கவனிங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணி தான் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு 500 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே, கடை 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 கடைன்னு எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போவோம். சரியா? யூடியூப் சேனலா? நானே இன்னும் ரெடி ஆகலை. நான் ரெடி ஆகிக்கிறேன். இன்னும் இன்னும் நான் மீளவில்லை. நிறைய லீவ் விட்டுட்டோம்னா கிளாஸே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா இதை கூட லீவ் விட்டுருப்பேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். சாப்பிட்ருவோம், சாப்பிட்ருவோம். தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ்.